ஒரு இடம் வாங்கணும்னா அங்கே சரியான கடை வசதி இருக்கா, மருத்துவம் இருக்கா, ஸ்கூல் இருக்கா, காலேஜ் இருக்கா, நல்ல டெவலப்மெண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ளுகிறோம். அதை குறித்த ஒரு புரிதல் இருக்கிறது. ஆனால் நம்முடைய இரட்சகரையோ நாம் அறிகிறோமா? சங்கீதத்தின் புஸ்தகம் சங்கீதம் 46ஆம் சங்கீதத்தின் 10வது வசனத்தை எடுத்தவங்க சத்தமாய் வாசிக்க அன்பை கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 46 வசனம் 10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார் என்ன அப்படின்னா, நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டு பிள்ளைக்கு திருமணம் செய்வதாக இருந்தால் அவங்க வீட்டில் ஏ முதல் Z வரைக்கும் அலசி ஆராய்ஞ்சிருவோம். உண்மையா பொய்யா? இது கரெக்டு தானே? அவங்க வீடு எப்படி, அவங்க அம்மா அப்பா எப்படி, அவங்க கூட பிறந்தவங்க எப்படி, இவர் நல்லா இருந்தாலும் அவங்க கூட பிறந்தவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம ஆராயிரோம், அறிந்து கொள்ள முற்படுறோம். நம் பிள்ளைகளுக்கு ஒரு கல்லூரியோ அல்லது ஸ்கூல் சேர்க்கணும்னு சொன்னால் அதை குறித்து அலசி ஆராயிரோம். ஒரு இடம் வாங்கணும்னா அங்கே சரியான கடை வசதி இருக்கா, மருத்துவம் இருக்கா, ஸ்கூல் இருக்கா, காலேஜ் இருக்கா, நல்ல டெவலப்மெண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ளுகிறோம். அதை குறித்த ஒரு புரிதல் இருக்கிறது. ஆனால் நம்முடைய இரட்சகரையோ நாம் அறிகிறோமா? அறிவது மீன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அறியணும்னா அமர்ந்திருக்கணும். முதலாவது நேரம் செலவழித்து வேதம் வாசித்து, காலையில் வந்தவங்க சொல்லுங்கள், நேரம் செலவழித்து வேதம் வாசித்து வேதம் தியானித்து ஜெபம் பண்ணால் தேவன் யார் என்கிற அறிவு, என்ன அறிவு? மூளை அறிவு வரும். எந்த அறிவு வருங்க? நீங்கள் பைபிளை வாசித்தா ஆஹா நம்ம ஆண்டவரை போல ஒரு பராக்கிரமர் யாரும் இல்லை. எங்கெல்லாம் பார்த்தா தெரியும்? சிவந்த சமுத்திரத்தை பார்த்தா தெரியும், பார்வோனுடைய சேனையை கவிழ்த்து போடும்போது தெரியும், மற்ற அவருடைய எதிரி நாடுகள் வரும்போது அங்கே நடந்த காரியங்களை பார்க்கும்போது நம் ஆண்டவரே சர்வ வல்லவர்னு அறிஞ்சு கொள்வோம். ஆனால் ஆண்டவர் இந்த அறிவை சொல்லலை, அனுபவிக்கிற அறிதலை சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோமாக. நீங்கள் வேதத்தில் வாசிச்சிருப்பீங்க, இவன் அவளை அறிந்தான், அவள் இவனை பெற்றாள். வாசிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? அறிவு என்பது அனுபவிப்பது. இன்றைக்கு நீங்களும் நானும் அமர்ந்திருந்தால்தான் தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற அனுபவம் அல்லது அனுபவித்தல் நமக்கு உண்டாகும். இயேசு நல்லவர், வல்லவர், போதுமானவர், அவர் எவனையும் உயர்த்துகிறவர், விடுவிக்கிறவர், காக்கிறவர், அவனுக்கு விரோதமாக வருகிறத 7 வழியாக தரத்துகிறவர், எல்லாம் அறிந்திருக்கிறோம். எங்கே அறிந்திருக்கிறோம்? மூளையில் இருக்குது. டான்னு ஒப்பிச்சிருவோம். ஏசுன்னா போதும், அப்படியே ரைட் பண்ணிடுவோம், போயமே எழுதிடுவோம், இல்லை கட்டுரையை எழுதி ஃபஸ்ட் மார்க் கூட வந்துடுவோம். அந்த அறிவு நமக்கு தேவையில்லை. இன்றைக்கு நம்மளை விட அதிகமாக யார் அறிந்திருக்கிறா தெரியுமா? அரசியல்வாதிகளும் பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள் இந்த வேதத்தை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் அந்த அறிவு அவர்களை ரட்சிக்க முடியவில்லை. பார்த்தீங்களா? உண்மைதானே? அந்த அறிவு தேவனை அறிந்து கொள்ள முடியுமே தவிர, மனதால் அறிந்து கொள்ள முடியுமே தவிர அவருடைய வல்லமையை அனுபவிக்க முடியாது. நீங்களும் நானும் தேவனுடைய வல்லமையை அனுபவிக்க வேண்டுமே ஆனால் நாம் அவரை அறிய வேண்டியது அவசியம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அவரை அறிய வேண்டும். எப்படி அறியணும்? அமர்ந்திருக்கணும். எந்த நேரத்தில் அமர்ந்திருக்கணும்? இப்போ அமர்ந்திருக்கிறோம், இந்த அமர்ந்திருப்பதா கேட்டால் இல்லை. நெருக்கத்தின் நேரத்தில் அமர்வது தாங்க அமர்வு. சில நேரங்களில் நிறைய பேர் நான் இந்த நல்லூரில் சுற்றும் போது பார்த்துருக்குறேன், சர்ச்சைக்கு போல. ஏன்? பாஸ்டரை பிடிக்காது, அவரை பிடிக்காது, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, என்ன அவர் இப்படி பண்ணிட்டார், இல்லை அங்கே இருக்கிறவங்க இப்படி நடந்துட்டாங்கன்னு சொல்லி நமக்குள்ளே கடினம். அது நிமித்தம் சபைக்கு போல, ஜோமனில் கிறிஸ்தவன் என்ற அடையாளமே டோட்டலாக மாறிடுச்சு. ஏன்? அவங்க நெருக்கத்தில் அமர முடியலைங்க. இன்றைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? நெருக்கத்திலோ தேவையான நேரத்திலோ பலவீனத்திலோ இக்கட்டான சூழ்நிலையிலோ அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா. நெருக்கத்திலும் போராட்டங்களிலும் பிரச்சனைகளும் வியாதிகளிலும் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையிலும் நாம் அமர்ந்திருந்தால் கர்த்தர் யார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆமென். நாம் அமர்ந்திருந்து தேவனே, ஆமென், நம்முடைய தேவனே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆமென். சொல்லுங்க, நான் சொன்னதை சொல்லுங்க. நேரம் செலவழித்து வேதம் வாசித்து வேதம் தியானித்து ஜெபித்தால் தேவன் யார் என்கிற மூளை அறிவு உண்டாகும். ஆனால் நெருக்கத்தில் நான் அமர்ந்திருந்தால் தேவன் யார் என்கிற அனுபவம் எனக்கு உண்டாகும். அல்லேலூயா. தேவன் யார் என்கிற அனுபவம் எனக்கு உண்டாகும். அப்படி நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது தேவன் எப்படியெல்லாம் நன்மை செய்கிறார் என்பதை குறித்து காலையில் 2 பார்த்தோம். ஆனாலும் நான் திரும்ப ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நான் போக விரும்புகிறேன். நீங்களும் நானும் அமர்ந்திருந்தால் தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று சொன்னால் சங்கீதம் 46 வைத்துக்கொள்வோம். அங்கே என்ன சொல்லப்படுகிறது? முதல் 2 வசனம் வாசிச்சோன்னா, தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுர சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இந்த மாலை வேளையில் நாம் நெருக்கத்திலும் போராட்டத்தின் மத்தியிலும் தேவனை அனுபவிக்க நாம் அமர்ந்திருப்போமானால் அவர் நமக்கு அடைக்கலமாயிருப்பார், பலனாயிருப்பார், அனுகூலமான துணையாயிருப்பார். அப்படியே நாம் அமரமாட்டேன். எப்படி அமரமாட்டேன்? ஆபத்து வந்த உடனே குடுகுடுன்னு என்ன பண்ணுறோம்? நம்முடைய யார் நமக்கு உதவி செய்வாங்களோ அல்லது யார் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாங்களோ அந்த மனுஷரை தேடி போகிறோம். அவரே அதில் மாட்டியிருப்பார். பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதெல்லாம் சில நேரங்களில் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுங்க, எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி அங்கே போனால் அவருக்கும் இன்னொரு பிரச்சனை வாட்டும். ஏன்? நம்ம அடைக்கலமாக நாமே ஒரு டிசிஷன் எடுக்கும்போது ஆண்டவர் கை கட்டி பார்ப்பார். நீங்களும் நானும் இந்த நெருக்கத்தில் நாம் அமர்ந்திருக்கும்போது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்படி என்றால் அவர் அடைக்கலமாய், பலனாய், அனுகூலமான துணையாக இருப்பார். அனுகூலமான துணைனா என்னங்க அப்படின்னு சொன்னால் வெற்றிக்கான துணை. ஆமென். வெற்றிக்கான துணை. ஆமென். சாதகமான துணை, நன்மையான துணை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அனுகூலமான துணையாய் யாருக்கு இருப்பார் என்று சொன்னால் அவருக்காக அமர்ந்திருக்கிறவர்களுக்கு அவர் நன்மையான, சாதகமான, வெற்றிக்கான துணையாக இருப்பது மாத்திரமல்ல, ஆமென், பலவீனத்திலே பலனாக இருப்பார். ஆமென். ஆபத்திலே அடைக்கலமாக இருப்பார். ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன். அதை நாம் அனுபவிக்கணும்னு சொன்னால் நான் வேறு ஒன்றும் பண்ணக்கூடாது. இப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியிலும், தேவையின் மத்தியிலும், பலவீனத்தின் மத்தியிலும் அவருக்காக அமர்ந்திருக்க நம்மை ஒப்பு கொடுக்கும்போது முதலாவது தேவன் இதை நமக்கு என்ன பண்ணுறாரு? காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட அடைக்கலமும் பலனாக இருக்கும்போது என்ன நடக்குமா? பூமி நிலை மாறி போனால், பூமியே 2 பிரிஞ்சு இது போய் அந்த கண்டத்தில் ஒட்டினாலும் ஒன்றும் ஆகாது. நடு சமுத்திரத்தை மழை விழுந்து போனாலும், அது நிமித்தம் ஜலங்கள் பொங்கி சுனாமி வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். யார் பயப்பட மாட்டாருங்க? தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்காக அவர் கிரியை செய்ய அமர்ந்திருக்கிற ஒருவனுக்கு தேவன் இப்படிப்பட்டதான மேன்மைகளை அவன் அனுபவிக்க உதவி செய்வார். உதவி என்ன செய்கிறார்? அடைக்கலமும் பலனும் ஆபத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். யாருக்கு அப்படின்னு சொன்னால் அமர்ந்திருக்கிறவனுக்கு. அல்லேலூயா. 2வது காரியம், தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவனுக்கு தேவன் என்ன செய்கிறாரா? சங்கீதம் 46:5 பார்க்கிறோம், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். பாருங்க, நீங்களும் நானும் அமர்ந்திருந்தால் தாங்க தேவன் நமக்குள்ளே வர முடியும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சீஷர்களுக்கு சொன்னார். என்ன சொன்னார்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் அப்படியே போயிடாமல் அமர்ந்துருங்க, நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை தருவேன், என்றென்றைக்கும் அவர் உங்களுக்குள் இருந்து உங்களை சத்தியத்திற்குள்ளே நடத்துவார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் அதுக்கு என்ன பண்ண சொன்னார்னா, அமர்ந்திருக்க சொன்னார். எருசலேமிலே கூடியிருக்க சொன்னார். இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காய் காத்திருக்கிறேன்னு சொல்கிறோம். 1 நாள் 2 நாள். ஆனால் அவங்களோ 10 நாள் இடைவிடாமல் தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நாம் அமர்ந்திருக்கும் போது, தேவனுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கும் போது
கர்த்தர் நமக்குள் வருகிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமாக. அல்லேலூயா. கர்த்தர் நமக்குள் வருகிறார். ஆமேன். 2 கொரிந்தியர் 6:16 பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவனுள்ள தேவன் எனக்குள் எப்படிங்க தங்குவார்? வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடியாக இருக்க தேவன் எனக்குள் எப்படிங்க தங்க முடியும் அப்படின்னு சொன்னால், ஆமேன். நான் தியாலஜி படுக்கும்போது எங்கள் வேதாம கல்லூரியில் ஒரு பாஸ்டர் சொன்ன காரியம், பொதுவாகவே எல்லா நபர்களுக்கும் ஆத்துமாவில் ஒரு வெற்றிடம் உண்டு. வெற்றிடத்தினால் தேவன் அவனை அப்படியே படைத்திருக்கிறார். வெற்றிடம், அந்த ஆவிக்குரிய வெற்றிடத்தை நிரப்பதான் அவன் கேம் விளையாடுறான். தேவையில்லாத சிற்றின்பங்கள், சின்ன சின்ன காரியங்களை செய்வதனால பெரிய இன்பம் கிடைப்பது போல தோணும். ஆனால் சிற்றின்பம், அதை செய்து முடித்தவுடன் என்ன ஆகுது? உடனே ஏதோ ஒரு பெரிய பாவம் பண்ணது போல் என்ன பண்ணுது? நம்மளை நெருக்குகிறது. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, ஆவிக்குரிய ஒரு வெற்றிடம் உண்டு. அதை யார் நிரப்ப முடியுமானால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நிரப்ப முடியும். அல்லேலூயா. அதற்கு நீங்களும் நானும் அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்க நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம் நடுவில் எனக்குள் ஆண்டவர் வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்குள் இருக்கிறாரா, எனக்கு வெளியில் இருக்கிறாரா? சில பேர் சொல்லுவோம், ஆண்டவர் என் கூட தாங்க இருக்கிறாரு. உங்க கூட தாம்மா இருக்கிறாரு, உங்க கூட தான் ஏன் இருக்கிறாரு. உண்மைதான். ஆனால் அவர் கூட இருக்கிறாரா, உள்ளே இருக்கிறாரா? இன்றைக்கு நீங்களும் நானும் கூட இருக்கிறத அனுபவிக்கிறோம், உள்ளே இருக்கிறத அனுபவிக்கிறோமா? என்ன கூட நான் என்னையே கேள்வி கேட்குறேன், அனுபவிக்கிறோமா? அப்போது தேவன் எனக்குள் வரணும்னா நான் அமர்ந்திருக்க வேண்டும். அப்படி அமர்ந்திருந்தேனானால் கர்த்தர் எனக்குள் வருவார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்குள் வருவார். அவர் எனக்குள் வருவார். ஆனால் நான் அசைக்கப்படுவது இல்லை. சங்கீதம் 62:6 சொல்லப்படுகிறது, அவன் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. இங்கே 46ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனத்தில் தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே அதற்கு சகாயம் ஆமேன் பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நமக்குள்ளே இருப்பார். ஆனால் அதிகாலையில் எப்படி சூரியன் உதைக்கிறதோ அப்படியே நமக்கு உதவிகளையும் தேவன் என்ன பண்ணுவார்? ஏற்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் நானும் அமர்ந்திருந்தால் அவருடைய அடைக்கலத்தையும் பலனையும் அனுகூலமான துணையையும் அனுபவிக்க முடியும். அது மாத்திரமல்ல, தேவன் எனக்குள் வருவதை நான் அனுபவிக்க முடியும். இதுவரைக்கும் என் கூட இருக்கிறார், என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறார், என்னை பாதுகாக்கிறார்ன்ற உணர்வு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே மகனே, நீ எனக்கு காத்திரு, நான் உனக்குள் வருவேன், உன்னை அசைக்க விட மாட்டேன், உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த மாலை வேளை நாம் அதற்கு ஒப்பு கொடுக்கணும். எப்போங்க? எந்த தேவையோ நெருக்கமோ போராட்டமோ வரும்போது மாத்திரமல்ல, எல்லா நாளும் தேவ சமூகத்தில் நான் அமர்ந்திருக்க என்னை ஒப்பு கொடுக்கணும். 2வது காரியம் நாம் பார்த்தோம். 3வது காரியம் என்ன செய்வார் என்று சொன்னால், ஆமேன், அதே சங்கீதம் 46ஆம் சங்கீதத்தின் 7ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பாருங்க, யாருக்குங்க உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார்னு சொன்னால், அவருடைய நாமத்து நிமித்தம் அவருக்காக அமர்ந்திருக்கிறவர்களுக்கு. பாருங்க, ஒரு பிரசங்கியார் ஒரு ஊரில் சுவிசேஷ ஊழியம் செய்ய போனார். இப்போ கிடையாது, முன் நாட்களில். அப்போல்லாம் லைட் கிடையாது, எல்லாமே கிராமப்புறம், எல்லாமே மலை தேசம்னா அப்படி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் வீடுகள். இன்றைக்கே சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 4 வீடு 5 வீடு 30 வீடு தான் இருக்குது. அப்படி தானே? அந்த நாட்களில் ரொம்பவும் குறைவு. ஏதாகிலும் ஒரு ஊரில் தான் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இந்த பிரசங்கியார் என்ன செய்தாராம்? ஊழியத்து நிமித்தம் ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்யும்போது ஒரு நபர் சொன்னாராம், ஐயா, உங்கள் ஊழியத்தை சுவிசேஷத்துக்காக ஒரு நபர் காத்து கொண்டிருக்கிறாரு, அவருக்கு உடம்பு முடியல, ஆனால் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு, நீங்கள் அவருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் கேட்டாராம். உடனே இவருக்கு என்ன ஆச்சு? அதுதானையா என்னுடைய பிரதான வேலை, ஆயத்தமாக இருக்கிறவன் எங்கே இருந்தாலும் சரி நான் போகிறேன்னு சொல்லி முடிவு எடுத்தார். ஆனால் ஜனங்களுக்கு ஒரு பயம், ஐயா, நீங்கள் இங்கேருந்து ஒரு காட்டை தாண்டி தான் நீங்கள் போகணும், நீங்கள் போனீங்கன்னா அங்கே சிங்கம் புலி கரடியெல்லாம் இருக்கும், அங்கே திருடர்கள் இருப்பாங்க, உங்களை கொள்ளையடிப்பாங்க, உங்களை கொலை செய்வாங்க, இல்லைன்னா மிருகங்கள் உங்களை பீறிட்டு போட்டுருமே, நீங்கள் போகாதீங்க, காலையில் போங்கன்னு சொன்னார். இந்த ஊழியக்காரர் என்ன செய்தாராம்? குதிரை மேலே ஏறி அவர் கிளம்பி போனார். எங்கே? அந்த நபரை சந்திப்பதற்கு. போகிற வழியெல்லாம் புலி உரும்புது, கரடி கத்துது, ஏதோ சவுண்டு கேட்குது. உண்மையாக நான் பயந்துருக்கிறேன். சின்ன வயசில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு லைட்டே இருக்காது. நடந்து போனோன்னா இந்த ஓனா பள்ளி ஓடும்ல,
அந்த சவுண்டுக்கெல்லாம் பயந்துருவேன். உண்மையாகவே ஏதோ பாம்பு நம்மளை தான் தெரிச்சிட்டு வருது பயப்படுவேன். அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அவர் குதிரையில் போகிறாரு. புலி கத்துற சவுண்டு கேட்குது. எல்லா சவுண்டு கேட்ட உடனே அவருக்கு நடுக்கும். ஆனாலும் என்ன செய்கிறாராம், அவர் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிகிட்டே போகிறாராம். போன இடத்துல ஒரு இடத்துல கொள்ளை கூட்டம் என்ன பண்ணிச்சு, வடி மறைச்சி கத்தி எடுத்து அவரை வெட்டுவதற்காக பாய்ந்தான். வெட்ட வந்தவன் அப்படியே கீழே விழுந்துட்டானான். அதை பார்த்த அவங்களுடைய கூட்டமெல்லாம் செதறி ஓடிட்டானுங்களாம். ஓடிட்டு இவர் என்ன செய்தார், அப்படியே வந்து சேர்ந்தார். அந்த வீட்டில் ஜெபம் பண்ணார். அந்த நபர் என்ன பண்ணார், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், ரட்சிக்கப்பட்டார், சுகம் பெற்றார். மறுநாள் காலையில் அந்த திருடர் கூட்டம் வராங்களாம். யாரை, இந்த பிரசங்கியாரை தேடி. இந்த பக்கம் தானே போனார், கொஞ்சம் கூட்டம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த கூட்டம்லாம் வராங்க. அவங்கக்கிட்ட கத்தி இல்லை, இந்த வாட்டி பொருட்களை கையில் வச்சுட்டு ஐயா கிட்ட கொடுத்து ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணும்போது, ஐயா நீங்கள் ஊழியக்காரங்க எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், ஐயா நான் இந்த இடத்துல நிறைய பேரை பார்த்துருக்குறேன். சைனாக்காரனை பார்த்துருக்கிறேன், ஆப்பிரிக்காக்காரனை பார்த்துருக்கிறேன், எல்லா நபரையும் பார்த்துருக்குறேன். ஆனால் நேற்று உங்கள் கூட இருந்த நபரை நான் பார்த்ததே இல்லை. அவர் அவ்வளோ பிரகாசமாக இருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே உங்களை வெட்ட வந்த நபர் கீழே விழுந்துட்டான். அந்த பயத்தில் அவன் இன்னும் எழுந்திருக்காமல் இருக்கிறான். உங்களை பார்க்க வரலான்னு சொன்னால் பயப்படுறான் ஐயா அப்படின்னு சொன்னாராம். பாருங்கள், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எதற்கு? உயர்ந்த அடைக்கலத்தை கொடுப்பதற்கு. அல்லேலூயா. யார் நிமித்தம்? தேவன் நிமித்தம். அவருக்காக காத்திருக்கிறவர், அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு தேவன் உயர்ந்த பாதுகாப்பை தருகிறார், உயர்ந்த அடைக்கலத்தை தருகிறார். இந்த மாலை வேளையில் நீங்களும் நானும் எந்த நெருக்கத்தின் சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்க நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருந்து உயர்ந்த அடைக்கலம். உயர்ந்த அடைக்கலம்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? Z+ பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. Z+ அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு 24 கிட்டத்தட்ட கன் வைத்திருக்கிற பிளாக் கேட்ஸ் இராணுவ வீரர்களை அவருக்கு கொடுப்பாங்க. Z+ பாதுகாப்புன்னு சொல்லி அவங்க எந்நேரம் என்ன பண்ணுவாங்க, சுற்றி பாதுகாத்து கொண்டிருப்பாங்க. ஆனால் நீங்களும் நானும் அதுக்கு பே பண்ண தேவையில்லை. ஆனால் பெரிய பெரிய நடிகர்கள், உயர்ந்த அந்தஸ்து படைத்த பணக்காரர்கள், பொலிட்டீஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பணம் கொடுத்து அவர்களை ஹையர் பண்ணுறாங்க. பணம் கொடுத்து அந்த Z+ பாதுகாப்பை வாங்குறாங்க. ஆனால் நீங்களும் நானும் வாங்கவே வேண்டாம். உட்கார்ந்து இருந்தால் என்னங்க இது? உட்கார்ந்து இருந்தாவாங்க Z+ஐ விட பெரிய பாதுகாப்பு யார்? தேவ தூதரையே நமக்கு கொடுக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நீங்களும் நானும் அமர்ந்திருப்போமே, ஆனால் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலத்தை நமக்கு தருவார். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்காக உயர்ந்த பாதுகாப்பை அவர் தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னும் 2 காரியங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஆமீன், வாசிக்கலாம். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. சங்கீதம் 46 வசனம் 8. பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். இது சொல்லப்பட்ட நோக்கம் வேறு, ஆனால் நான் இதனோடு உங்களை தொடர்பு படுத்த விரும்புகிறேன். நீங்களும் நானும் அமர்ந்திருப்போமே, ஆனால் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை ஆண்டவர் பாழ்கடிப்பார். அல்லேலூயா. பாழ்கடிப்பார். அவர் சும்மா கிடையாதுங்க. ஐயோ, ஆண்டவர் சத்ருவை சிநேகிக்க சொன்னார், உண்மைதாங்க. சத்ருவுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார், உண்மைதாங்க. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருப்பீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவன் ஓடி வந்து உங்கள் காலில் விழுந்துருவாங்க. இன்றைக்கி காலையில் ஒரு அக்கா சொன்னாங்க, சாட்சி. என்ன சொன்னாங்கன்னா, வரும்போதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஐயா, எனக்கு என் வேலையில் எனக்கு மேலே இருக்கிறவங்க காரணம் இல்லாமல் என்னுடைய பர்சனலை கேட்குறாங்க, அவங்களுடைய பர்சனலை கேட்குறாங்களாம். இவங்க சொல்லாமல் இருந்ததுனால அவங்க இவங்கள பகைச்சாங்க. என்னங்க நியாயம்? ஏதாவது தப்பு பண்ணால் பகைக்கலாம். அவங்க பர்சனலை சொல்லலைன்றதுனாலேயே அவங்கள பகைச்சி அவங்கள குறித்ததான தவறான காரியங்களை மேனேஜர் இடத்துல சொல்கிறாங்களாம். என்னை டீப்ரமோட் பண்ணுறவங்களோன்னு பயமாக இருக்கு ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இல்லைனா நான் பேசிட்டுமா? நாங்கள் வேணாம், ஜெபம் பண்ணுங்கன்னு. இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த அம்மாவே இவங்களிடத்துல ஒப்புரவாகி இவங்களை ஹையர் ப்ரமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. யாருங்க? காரணம் இல்லாமல் பகைத்தவங்க, காரணம் இல்லாமல் இவங்களை குறித்து குறை சொன்னவங்க இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? அம்மா, சத்யாக்கா ரொம்ப நல்லவங்க, இவங்களுக்கு இந்த ப்ரொமோஷனை கொடுங்க, சூப்பராக பண்ணுறாங்க. யார் சொல்கிறா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எதிர்த்தவங்க.
என்ன நடந்ததோ தெரியல. ஆனால் ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களுக்கு பாழ்கடிப்புகளை நடத்துகிறார். நடத்த மாட்டார்னு நினைக்கிறீங்களா? மோசேக்கு விரோதமாய் அவருடைய சகோதரியை பேசினா மிரியாம், ஆண்டவர் குஷ்டம் வர வைத்தார். அல்லேலூயா. யோபுக்கு விரோதமாய் அவர்கள் நண்பர்கள் பேசினார்கள், அவர்களை தேவன் கடும் கோபமாய் அவர்களை எச்சரித்தார். மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஆமான் எழும்பினான், அவன் செய்த கட்டுமரத்தில் அவனையே தூக்கில் போட்டாங்க. அல்லேலூயா. மொர்தெகாய் வைராக்கியமுள்ள ஒரு யூதன், வைராக்கியமுள்ள ஒரு யூதன். நான் ஒருபோதும் மனுஷனை வணங்க மாட்டேன் என் தேவனை தவிர என்று சொல்லி வைராக்கியமாய் நின்ற மனிதன். அந்த மனிதனை தேவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைத்தார். அதை வாசிக்கலாமே. எஸ்தர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எஸ்தர் 10ஆம் அதிகாரத்தின் 3வது வசனம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் தான் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்தும் அன்றி தன் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். ஒரு ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரம் அமர்கிறவனாய் இருப்போமானால், கர்த்தருக்காக மாத்திரம் அமர்ந்திருப்பவராய் இருப்போமானால், உங்களுக்கும் எனக்கு விரோதமாய் வருகிற சத்துருகளுக்கு பாழ்கடிப்பு உண்டாகும். அல்லேலூயா. பாழ்கடிப்பு உண்டாகும். யாருக்கு? கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவனுக்கு. ஆமென். ஆண்டவர் அதை தான் சொன்னார். மோசேக்கு விரோதமாய் நீ எப்படி பேசலாம்? அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். மோசே தேவனோடு சஞ்சரிக்கிறவர், முகமுகமாய் சஞ்சரிக்கிற ஒரு மனிதன். இன்றைய மாலை வேளையில் நீங்களும் நானே என்னையும் உங்களையும் அதிகமாய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த வருடத்தின் கடைசியில் வந்துட்டோம். கொஞ்சமாகிலும் அமர்ந்திருக்க ஒப்பு கொடுப்போம். ரொம்ப பிஸியானவங்க, உண்மையாக நம்ம விட பிஸியானவங்க ஆளும் இல்லை. ராஜா தாவீது ஒரு நாளைக்கு 7 முறை ஜெபித்தார். தானியேல் 3 முறை முழங்கார் படியிட்டு தன் அறையில் போய் பலகணிகள் திறந்திருக்க ஜெபித்தார். அவர்களை விட நாம் அதிகமான பிஸியாக இருக்கிறோம். நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், எவ்வளோ கடினமாக இருக்குது பாருங்கள். ஆண்டவர் விரும்புகிறார் அவர் நம்மோடு நேரம் செலவழிக்க, தம்மோடு இருக்கவும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. யாரை? சீஷர்களை தெரிந்திருக்கும் போது தம்மோடு இருக்கவும் முதல்ல அவரோடு இருக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. கிறிஸ்தவம் என்பது ஏதோ வந்தோம் போனோன்னு இல்லை, கிறிஸ்துவோடு நடக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. இன்றைக்கு அது நிறைய கிறிஸ்தவர்கள்கிட்ட இல்லை. ஆனால் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து அந்த ஆதி நிலையை அடையும் போது தான் நிச்சயமாக எழுப்புதல் உங்கள் மூலமாக என் மூலமாய் பற்றி எரியும். அல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு 10 புறஜாதி ஓடி வருவாங்க. என்னென்னு? உங்கள் தேவனே தேவன், உங்கள் தேவனே தேவன், வாங்க நம்ம போவோம். அங்கே தேவனுடைய கட்டளைகள் நமக்கு போதிக்கப்படும், அவருடைய வழிகள் நமக்கு போதிக்கப்படும் என்று புறஜாதி வருவாங்க. புறஜாதி உள்ளே வருவாங்க. எனக்கு நன்மை நடக்கணும்னா நான் வேலையே செய்யக்கூடாது. பவுல் சொன்னார், என்ன சொன்னார்? நீ வேலை செய்யாத, சாப்பாட்டில் கை வைக்காதன்னு சொன்னார். நான் அந்த வேலையை சொல்லலை. போராட்டத்தின் நேரத்தில் யாருக்கிட்டையாவது போய் ஹெல்ப்பு கேட்குற வேலையை கட் பண்ணுவோன்றேன். நெருக்கத்தின் நேரத்தில் கடன் கேட்பதை கட் பண்ணுவோன்றேன். யாரோ என்னை எதிர்க்கிறாங்கன்னா உடனே நான் முயற்சி பண்ணி இந்த நபரை விட பெரிய ஆளை வக்காலத்துக்கு வாங்கின்னு வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது நம்முடைய எதிரானவர்களுக்கு தேவனே பாழ்கடிப்புகளை நடத்துவார். அதை நீங்களும் நானும் பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்புகிறவன் ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக என்ன பண்ணுவான்? ஓடி போயிடுவாங்க. நீங்களும் நானும் அமர்ந்திருக்கும் பட்சத்தில் ஐந்தாவது காரியம் அதே 46ஆம் சங்கீதத்தின் 9ஆம் வசனத்தில் பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். யாருக்குங்க செய்கிறார் இதெல்லாம்? தனக்காக அமர்ந்திருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வருகிற யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். சில பேர் நல்லா இருக்கும், எதிராக அடிக்கடிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டே இருப்பான். இது எல்லாருக்குமே நடக்கிற காரியம்தான். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற நாவை குற்றப்படுத்துவார்.
ஆமீன். உங்களுக்கு விரோதமாக யுத்தத்தை ஏற்படுத்த நினைக்கும் போது அங்கே தேவன் என்ன செய்வாரா, அந்த யுத்தங்களை ஓய பண்ணுவது மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமாக எய்யப்படுகிற ஆமீன் வில்லை உடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை அக்கினியினால் சுட்டெரிப்பார். யாருக்கு விரோதமாக? ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்திருந்து தேவனே தேவன் என்பதை அறிய விருப்பப்படுகிறவனுடைய வாழ்க்கையில் உயர்ந்த அடைக்கலம், பலன், அனுகூலமான துணையாக இருப்பதை அனுபவிக்க உதவி செய்வார். மாத்திரமல்ல, அவர் என் நடுவில் இருந்து என்னை அசையாமல் எனக்கு சகாயம் கிடைக்க செய்வார். அது மாத்திரமல்ல, ஆமீன் ஸ்தோத்திரம், அவர் என்னோடு இருந்து என்னை ஆமீன் உயர்ந்த அடைக்கலமாய் வைத்து பார்ப்பார். அது மாத்திரமல்ல, எனக்கு எதிரானவர்களுக்கு பாழ்கடிப்புகளை உண்டு பண்ணுவார். எனக்கு விரோதமாய் வருகிற யுத்தங்களை ஓய செய்து வில்லை உடித்து ஈட்டியை முறித்து ரதத்தை எரித்து போடுவார். இந்த மாலை வேளையில் ஒரே ஒரு தீர்மானம், தேவனுக்கு முன்பாக நான் அமர வேண்டும். கடைசியில் ஏன் இந்த வார்த்தை நான் செலக்ட் பண்ணலை, ஆண்டவர் தான் கொடுத்தார். தேவ சமூகத்தில் அமர தேவன் நம்மை ஆமீன் இப்போதே உணர்வு படுத்துகிறார். ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார் என்று உணர்கிறவங்க தயவு செய்து தேவனுடைய சமூகத்தில் அமர ஒப்பு கொடுங்க. கடந்த நாளில் வெள்ளிக்கிழமையில் ஆண்டவர் எங்களோடு கூட பேசினார். முதலாவது ஐக்கியம் தேவை. யாருக்கு ஐக்கியம் தேவை தெரியுமா? எனக்கு என்னோடு முதல் ஐக்கியம் வேணும், எனக்கும் தேவனுக்கும் ரெண்டாவது ஐக்கியம் வேணும், எனக்கும் சபைக்கும் மூன்றாவது ஐக்கியம் வேணும். முதல் எனக்கு என்னோடு சரியான ஐக்கியம் இருக்குமானால் நான் தேவனோடு ஐக்கியமாக இருக்க முடியும். தேவனோடு ஐக்கியமாய் இருக்க முடியுமானால் சபையோடும் நல்ல ஐக்கியமாய் நம்மால் இருக்க முடியும். சில நேரங்களில் நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்க, நான் ஜெபிக்கணும், நான் வேதம் வாசிக்கணும், இனி உண்மையாக இருக்கணும்னு யோசிக்கிறோம். ஆனால் நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன் என்று சொன்னால் எனக்கும் என் ஆத்துமாவுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது, எனக்கும் என் ஆவிக்கும் ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறது. ஆமேன். என் சிந்தனை வேறொன்று யோசிக்கிறது, என்னுடைய செயலோ வேறொன்றை செய்கிறது. ஆனால் எனக்கு என்னோடு ஐக்கியம் இருந்தால் நான் தேவனோடு ஐக்கியமாக இருக்க முடியும். நான் தேவனோடு நல்ல ஐக்கியமாக இருந்தால் சபையோடு ஐக்கியமாக இருக்க முடியும். இந்த மாலை வேளையில் ஒரு தீர்மானம் வேணுங்க. என்னோடு நான் ஐக்கியமாக இருந்தால் தேவ சமூகத்தில் என்னால் அமர முடியும். ஒருவேளை என்னால் அமரவே முடியல, ஜெபிக்கவே முடியல, வேதம் வாசிக்கவே முடியலன்னு யாருன்னா சொல்கிறீங்கன்னா, இந்த நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிக்கும்போது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவன் நிச்சயமாய் கிருபை தருவார். அவர் நிச்சயமாய் எல்லா தடைகளை எடுத்து போடுவார். கண்களை மூடினபடி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் ஜெபிக்கவே முடியல, என்னால் அமரவே முடியலப்பா, எனக்கு நீர் கிருபை தாங்க, கிருபை தாங்க. அமர முடியாதபடி இருக்கிற மன குழப்பங்களையும் வீணான கேள்விகளையும் பிரச்சனை போராட்டங்களையும் சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி உம் சமூகத்தில் என்னை அமர உதவி செய்வீராக. உம் சமூகத்தில் அமரும்போது அடைக்கலமும் பலனும் அனுகூலமான துணையாக இருக்கிறீரே. உம் சமூகத்தில் அமரும்போது நீர் அதன் நடுவில் இருக்கிறீரே. உம் சமூகத்தில் அமரும்போது நீர் கூட இருந்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து காக்கிறீரே. ஆமீன். உம் சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது எதிரானவர்களுக்கு பாழ்கடிப்புகளை நடப்புகிறீரே. உம் சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது எங்களுக்கு விரோதமாய் நடக்க காத்திருக்கிற யுத்தங்களை ஓய செய்து வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து போடுகிறவராய் இருக்கிறீரே. அப்பா, இப்படிப்பட்ட நல்ல மேன்மையான காரியங்களை வைத்திருக்க எங்களால் அமர முடியாதபடி இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பான அனுபவங்கள் மாறுவதாக, கடினமான தன்மைகள் மாறுவதாக, கடின இருதயங்கள் இயேசுவின் நாமத்தில் சதையான இருதயமாய் மாறுவதாக. அப்பா, உம் சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்க உதவி செய்யுங்க. உம்மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் அது வீணாய் போவது இல்லை, அது வீணாய் போவதில்லை. அது எவ்வளவு மகிமையான காரியமாக இருக்கிறது. இந்த மாலை வேளையில் உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஏக்கமாக இருக்கிறாங்களே ஆண்டவரே, இதை செய்ய நீர் உதவி செய்வீராக. இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் 3 நாளாகிலும் தனித்து காத்திருக்க, உம் சமூகத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய நன்மைகளை அனுபவிக்க, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீர் உம்முடைய வல்லமைகள் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நாங்கள் அனுபவிக்க தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்கப்பா.
உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும், நெருக்கங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் சமாதான சந்தோஷம் நதியைப் போல பெருகட்டும் என்று ஜெபிக்கிறேன். வீடுகளில் ஜெபங்கள் அதிகரிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு மனநிறைவு உண்டாகட்டும். தொடர்ந்து கூட இருந்து காத்துக்கொள்ளும். எல்லா விதமான எதிர் சூழ்நிலைகளும் கர்த்தர் வேலையடைத்து காத்துக்கொள்ளுங்க. பிஸ்னஸை ஆசீர்வதிங்க, வேலையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் ஏறெடுக்கிற எல்லா முயற்சிகளும் வாய்க்க செய்யுங்க. கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் கட்டளையிடுங்க ஆண்டவரே. கூட இருந்து காத்துக்கொள்ளும், பலன் தாரும், கிருபையாயிரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, சந்தோஷம், வழிநடத்துதல், நன்மைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், அனுபவியுங்கள் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை செய்ய தீவிரிப்போம். கர்த்தர் சொன்ன எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுவராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி செல்வோம். God bless you.